ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பட்டை வத்தல் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பெருசாக நம்ம எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்க தேவையில்ல. சிம்பிளாக ஒரு 4 பொருட்கள் இருந்தால் அதை செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், பட்டை வத்தல், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்கலன்னா நான் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு விருப்பம் தான் ஆட் பண்ணிக்கலாம். கூட வேணால் கொஞ்சம் மீல் மேக்கர் இருக்குது இல்லையா, அதை நான் உப்பு, மிளகாத்தூள், கறி மசாலா இதெல்லாம் போட்டு நான் மேரினேட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எண்ணெய், கடுகு, பட்டை வத்தல், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டால் அது வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும். ஸோ இது பட்டை வத்தல் ரைஸ்ன்றதுனால இதை நம்ம நார்மலாக செய்கிறோம். அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இதில் நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மில் மேக்கரையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். வதக்கி எடுத்துகிட்டு ரைஸ் இருக்கு இல்லையா, ரைஸ் நான் 2 கப்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ரைஸையும் நான் போட்டு வச்சிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வச்சுருந்தோன்னா அது வெந்து வந்துடும். அது வெந்துட்டு இதுதான் அவுட்புட். ஆக்சுவலி சாப்பிட்டு பார்த்தேன். நான் தான் பண்ணேனா அப்படின்ற ஒரு கொஷின் எனக்கே இருந்தது. ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.